அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கொக்கைன் போதைப் பொருள் விற்றவர்களுக்கு சப்ளை செய்த முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மெத்தமெட்டபைன், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்து அவர்களுக்கு மொத்த விற்பனை செய்யும் நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில தற்பொழுது கொக்கைன் போதைப் பொருளை கடத்திய வழக்கில், அதாவது மடிப்பாக்கத்தில் ஐடி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கடந்த வாரம் கைது செய்தார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் தற்போது முக்கிய டீலர் ஒருவரை பெங்களூரில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ கொக்கைன் போதைப் பொருளையும் அந்த பெங்களூரில் கைது செய்யப்பட்ட சீனிவாசன் என்ற நபரிடமிருந்து தெற்கு மண்டல தனிப்படை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். தற்போது அவர் சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் சில தங்கி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த வாரம் டிஜே தொழில் செய்யக்கூடிய பிரதீப் மற்றும் அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய கோகுலகிருஷ்ணன், அஸ்வின், வெளிவாகத்தை சேர்ந்த சபாபுதீன் ஆகிய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவரிடமிருந்து 24 கிராம் கொக்கைன், 4 கிராம் மெத்தமெட்டபைன் போதைப் பொருள் ஆகியவற்றை மடிப்பாக்கம் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பெங்களூரை சேர்ந்த சீனிவாசன் தான் இவர்களுக்கு கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்வது தெரிய வந்தது. அதனை அடுத்து பெங்களூருக்கு விரைந்து சீனிவாசனை அவர் தங்கியிருந்த இடத்தில் வைத்து கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடமிருந்து 1 கிலோ 1 கோடி மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சீனிவாசனுக்கு யார் கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்கிறார்கள், எங்கிருந்து அவர் கொண்டு வருகிறார் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் நாளை சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில் இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படை போலீசார் தற்போது பெங்களூரில் முகாமிட்டு சீனிவாசனை கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை கைப்பற்றியிருக்கிறார்கள்.